தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரி அரசியல் கட்சிகள்லாம் தங்களுடைய பிரச்சாரங்களை துவங்கி இருக்கின்ற இந்த சூழல்ல நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவில் கோட்டனுடைய விலை, அதாவது 180 மில்லி மதுபானத்தினுடைய விலை 99 ரூபாய், அதை தாண்டக்கூடாது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஒரு அரசு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்திருக்கிறது. இதை ஏன் தமிழ்நாடுலையும் கொண்டு வர முடியாது? மதுபானங்களே தரமாக கொடுக்க வேண்டும், அதற்கு தான் இந்த வடிவத்தெல்லாம் அவங்க உருவாக்கி இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் பாசிபிளா? ஒரு பக்கம் மதுபானங்கள் இல்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மாநாடுகள் நடத்துகின்றன. மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக புறப்படுகிறார்கள். மத்திய அரசின் மூலமாக மற்ற மாநில அரசுகளும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. குவார்ட்டர் விலை 99. ஆந்திராவால் முடியுமானால் தமிழகத்தில் ஏன் முடியாது? மூன்று கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், டாஸ்மார்க் விற்பனையாளர் சங்கத்திலிருந்து திரு என் ஜேம்ஸ் மூரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஜேம்ஸ் சார் வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட இருந்தே நான் விவாதத்தை துவங்குறேன். ஆந்திராவில் நல்ல விஷயம் சார். 180 மில்லி மதுபானத்தினுடைய விலை 99 ரூபாய், அதாவது 100 ரூபாய்க்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வடிவமும், அது தரமானதாக இருக்கணும். அந்த மது குடிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உடல் நலன்ல கேடு ஏற்படக்கூடாது, அதாவது மேக்சிமம் தரமானதாக கொடுக்கணும். இந்த வடிவத்துல தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஸ்டத்தினுடைய வடிவம் என்ன, ஏன் அது கொண்டு வரப்பட்டுச்சு, அதை தமிழ்நாட்டுல கொண்டு வருவதற்கான சிக்கல்கள் ஏதாவது இருக்கா? துவங்கலாம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார், இந்தியா முழுவதும் கூட மது விலக்கு வேண்டான்றது எங்களுடைய கொள்கையும் கூட. ஆனால் 2003 வந்து துவங்கினாங்க டாஸ்மார்க். தமிழ்நாட்டுல 6500 பேர்கிட்ட பணியாளர்கள் இருந்தாங்க. 6500 கடைகள் இருந்தது. 35,000 பணியாளர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போது 5250 கடைகள் தான் இருக்கு. அதுல வந்து 12,000 பணியாளர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கிறாங்க, குடிக்கு அடிமையாக இறந்திருக்கிறாங்க. இது போல தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து 10,600 ரூபாய் தான். உதவி விற்பனையாளருக்கு 10,600, விற்பனையாளருக்கு 12,200, சூப்பர்வைசருக்கு வந்து 14,000. மது வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்காங்களே சார், பணிக்கு எந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்காங்கல்ல? இல்லங்க, அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதி கிடையாது, இஎஸ்ஐ மருத்துவ வசதி கிடையாது, அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, அரசு ஊழியருக்கு இணையான சம்பளம் கிடையாது. இது போன்ற சூழ்நிலை தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் மன உளைச்சலோடு தினந்தோறும் வெட்டு குத்துக்கு, சொல்ல போனா திருப்பெரும்பந்தூர்ல சென்ற ஆண்டு வீட்டுல சண்டைன்றதுனால இது பெட்ரோல் குண்டை வந்து டாஸ்மார்க் கடை மேல வீசப்பட்டு ஊழியர் ஒருத்தர் இறந்தாரு. இது போல தினந்தோறும் தொழிலாளிங்க வந்து விற்பனையாளர்கள் வந்து மிக அவதிக்கு உட்பட்டு இந்த பணியை செய்யறாங்க. இது 99 ரூபாய் பல அவதிகளுக்கு உட்பட்டு செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் நியமனம் செய்யப்பட்டது 2001 அதிமுக ஆட்சியினுடைய துவக்கத்துல. 10 ஆண்டுகளை கடந்து 20 ஆண்டுகளை கடந்து இன்னும் அந்த துறை செயல்பட்டு கொண்டே இருக்கு. அந்த துறைக்கான பேசிக் கட்டுமானம் இன்னும் உருவாக்கப்படல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க அந்த கோரிக்கைகளை வைக்கலையா? தொடர்ந்து பல அரசுகிட்ட நீங்க வச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. பல அரசுகிட்ட கோரிக்கை வச்சோம். திமுக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காரு, 10 ஆண்டுக்கு மேல வேலை செஞ்சிருந்தா அவங்கள பணி நிரந்தரம் கண்டிப்பா நான் வந்த பிறகு பண்ணுவேன்றத தேர்தல் வாக்குறுதியா சொல்லியிருக்கிறாரு. ஆனா 22 ஆண்டுகள் வேலை செஞ்சவங்க இன்னும் வந்து
இந்த 10,000 அவங்களுக்கு பிடிப்பெல்லாம் போயிட்டு 10,000 9,000 சில்லறை தான் அவங்க கையிலேயே வாங்குறாங்க. அதை வச்சு வாடகை கட்ட முடியுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா, தினந்தோறும் அவங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கான சென்னையில, முக்கியமா சென்னையில இது இந்த 10,000 வருமானம் 9,200 நிறைய ரூபாய் 300 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கிட்டு வாழ சொல்றாங்க. முடியுமான்றத பார்க்கணும். மதுவுக்கான சார், வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கான சம்பளம் மிக குறைவா இருக்குன்னு சொல்றீங்க. 22 ஆண்டுகளா நாங்க இப்படிதான், எங்களுடைய தொழிலாளர்கள் இப்படிதான் இருக்காங்க. அரசு, எந்த அரசு வந்தாலும் இது சம்பந்தமா எந்த ஊதியமும் அவங்களுக்கு ஏற்றப்படல. சமீபத்துல அந்த எம்டியை கூட நாங்க பல கோரிக்கைகளை வச்சு மனு கொடுத்தோம். சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி வந்து எங்களுடைய டாஸ்மார்க் விற்பனையாளர் நலச்சங்கத்துல சார்பா வந்து மாநாடு சரி. கூட நடத்திருக்கிறோம் கோரிக்கை கொடுக்கறதுக்கு. இல்ல, மற்ற துறைகள்ல நீங்க சொல்லக்கூடிய 10,000 விடவும் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய துறைகள்ல கூட முறையாக டிஏயோ ஏதோ ஏற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனடியாக களத்துக்கு வந்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நீங்க மிக குறைவான சம்பளம் தான் பெறுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்ப கேட்டுறேன், ஆந்திராவுல இவ்வளவு குறைவான விலையில மது எப்படி கொடுக்க முடிகிறது, எப்படி சாத்தியமானது? சொல்லிடுறேன். ஆந்திராவுல வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபியுடைய கூட்டணி. அங்க வந்து இந்த உயர்ந்த மதுவை கொடுக்கணுன்றத விரும்புறார் பொழுது, மலிவான விலையில வந்து தரமான மதுவை வந்து கொடுக்கணும்னு விரும்புறாரு அப்படின்றத அவர் அறிக்கை அவங்களுடைய அமைச்சர் வந்து பார்த்த சாரதி துறை அமைச்சர் வந்து நானும் 2-3 நாள் முன்னாடி பார்த்திருந்தேன். அக்டோபர் 1 முதல்ல 99 ரூபாய் கொடுக்கறதா ஆந்திர மாநில அரசு அறிவிச்சிருக்கு. கொடுக்க முடியுமா சார்? அவ்வளவு குறைவான விலையில கொடுக்க முடியுமா? மது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியான்றது எங்களுடைய கேள்வியே இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மது விலக்க ஃபுல்லா அமல்படுத்துங்க, எங்களுக்கு நல்ல விஷயம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. எத்தனையோ அப்பாவி உயிர்கள், ஏழை மக்கள் உயிர்கள் வந்து காக்கப்படும் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கை. ஆனா வந்து டாஸ்மார்க் ஊழியர்களை மாற்று பணி வழங்கிட்டு, அவங்களுக்கு மாற்று வேலை வழங்கிட்டு எங்களுக்கு தமிழகம் முழுவதும் வந்து மது விலக்க வேண்டான்றது எங்களுடைய கோரிக்கையும் கூட. சரி, வாசுதேவன் சார் வணக்கம். வணக்கம். ஆந்திராவுல இந்த மாதிரி அதுவும் மதுபானத்திற்கு விலக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த சூழல்ல அவர் சொன்ன மாதிரி பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி மதுபானத்திற்கு விலக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில மிக குறைவான ரேட்டுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புதிய ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு திட்டம் அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போது அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை ஏன் அந்த அரசுக்கு ஏற்பட்டுச்சு? அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை ஏன் இப்ப வந்தது அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஏன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த தமிழ்நாடு மாதிரியே தான் மது பிரியர்கள், மது அருந்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு அந்த கள்ளச்சாராய சம்பவங்கள் எல்லாம் அங்க அவ்வளவு அதிகமா நடந்த மாதிரி நான் படிக்கல. நான் இதுல வந்து அரசியல் பேச விரும்பல. நம்ம நண்பர் ஜெயம் கண்ணன் இருக்காரு, ஆனாலும் இதுல நான் அரசியல் பேச விரும்பல. எனக்கு முன்னால பேசின இவர் ஜேம்ஸ் சார் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நேயர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா எனக்கு அதிர்ச்சியா இல்லை. அது காரணம் வந்து இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும். அவங்க எல்லாமே மொத்தமா தொகுப்பூதியம் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு, ஒரு வசதிகள் இல்லாத ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு சாராய கடையில நீங்க வந்து சரக்கு விற்கிறீங்க, அந்த கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பொதுமக்கள், எஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் கூட மதுவினாலதான் ஆகிறது அப்படிங்கிறதுனால அப்படி நினைச்சுக்கிட்டு, தவறாக கூட நினைச்சுக்கிட்டு மதுக்கடைகளே அவங்க வந்து டாஸ்மாக் கடைகள் அவங்களுடைய கோபத்தை டாஸ்மாக் கடைகள் மேலேயே திருப்பி விட்டுடுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, வன்முறையில ஈடுபடுவாங்க. பல இடங்கள்ல நாங்க இதை பார்த்திருக்கோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்க தொகுப்பூதியத்துலதான் தொடர முடியாது தவிர ஒரு அரசு ஊழியர்களுக்கான சம்பளமோ அல்ல மற்ற பாதுகாப்புகளோ, சேவை பாதுகாப்புகளோ இதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் அதை தான் விரும்புறேன். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 2008-2009 பிறகு அரசுல வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே கான்ட்ராக்ட் லேபர் வந்துடுது, தொகுப்பூதியம் வந்துடுது. இதையதான் நம்ம சுகாதாரத்துறையில பாக்குறோம், கல்வித்துறையில பாக்குறோம், இன்னும் மற்ற துறைகள்ல கூட
இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்றதே இல்லை. ஆசிரியர்களுக்கு எல்லாம் பாருங்க 7,000 8,000 ரூபாய் 10,000 12,000 ரூபாய் சம்பளம் தான் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான வேலை பாதுகாப்பும் இல்லாத ஒரு இதுதான், உத்தரவாதமே கிடையாது. டிஎம்கே வரும்போது எல்லாருக்குமே நாங்க பணி நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ண முடியல. காரணம் வந்து நிதி பற்றாக்குறை. ஏற்கனவே வந்து நம்ம கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. நவ் ஐ எம் கமிங் டு யுவர் கொஸ்டின். எப்படி ஆந்திரால வந்து ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மேபி அவங்களுக்கு வந்து பார்த்தசாரதி சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், எல்லாருக்கும் மலிவு விலையில் தரமான இது அப்படின்னு சொல்றாரு. பட் எனக்கு என்னமோ இது மாதிரி பல்வேறு சமயங்கள்ல பல்வேறு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரி நம்ம வந்து பரீட்சார்த்தமா எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம். அப்பவே நம்ம தமிழ்நாட்டுல என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்கோம் பரீட்சார்த்த முறையில? 150 விடவும் குறைவாக கட்டிங் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத. கட்டிங் ஆமா, அந்த குறைவு சார், அது அளவு குறைவு பரீட்சார்த்த முறையில. பட் இது அளவு 180 மில்லிய குறைவாக கொடுத்திருக்காங்க, தரமா கொடுத்திருக்காங்க. அந்த நோக்கில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமாமா, இது ரெண்டு விஷயம் தான் இருக்கு. இது வந்து ஒண்ணு பொருளாதாரம், அதாவது இது வந்து எக்கனாமிக்கலி ஃபீசிபிளா அப்படிங்கறத நான் பாக்குறேன். பிகாஸ் நான் வந்து பொருளாதாரம் பேசக்கூடியவன் அப்படிங்கறதுனால இது பொருளாதார ரீதியில இது ஃபீசிபிளா அப்படிங்கறது பாக்குறேன். இதனுடைய சமூக தாக்கம் என்னவாக இருக்க முடியும், தமிழ்நாடு போன்ற அண்டை மாநிலங்களில் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், சமூக தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொருளாதாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பொருளுக்கு மூல விலை இருக்கும், மூல செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறமா உற்பத்தி செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறமா அதுக்கு மேல வரிகள். நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறது. ஜேம்ஸ் சார் சொல்லட்டும், நான் வந்து பிளாக் லேபிள் தான் வாங்குவேன், நான் வந்து இதோ ராயல் சேலஞ்ச் தான் வாங்குவேன். பிராண்ட் கான்சியஸ் பீப்புள் இருக்கிற ஊர்ல இது எப்படி எல்லா பிராண்ட் பொருள்களும் 99 ரூபீஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஒரே மாதிரி பொருளாக இருக்குமா? அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த பிராண்ட் டிஃபரன்சியேஷன் எதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, எல்லாவற்றையும் எல்லா பிராண்ட்ல உள்ளதையும் ஒரே விலைக்கு எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு பிரதான கேள்வி எழும்புது. அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் பயணிக்கிறேன். அந்த கேள்வி நான் கரு ஜெயக்கண்ணன்ட்ட நகர்த்துறேன். எப்படி சார், ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு பிராண்டு, அதுக்கான விலை மாற்றங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி 100 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் சொல்கிறீங்க, வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளிகள் காலையில் ஒரு கட்டிங் போட்டு போனால் தான் போக முடியும். ஆனால் விலை நீங்கள் இங்கே குறைக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் விலையை அப்படியே தான் வச்சுருக்கீங்க, பாதி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. பட் ஆந்திராவில் அதில் தரம் இருக்க வேண்டும், விலையும் குறைவாக இருக்க வேண்டுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்காக அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்போ அதை கொண்டு வந்தாங்க? பொதுவாக மதுவிலக்கு என்ற கோரிக்கை வலுப்பெறுகின்ற சூழ்நிலை இந்த மாதிரியான என்னென்னா, இதை வந்து கொஞ்சம் நம்ம நடைமுறையோடு சிந்தித்து பார்க்கும்போது, ஆந்திராவில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஏற்கனவே வந்து அவங்க மது விற்பனை என்பது அங்கே ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதில் அவங்கள ஒரு சீர்திருத்த முயற்சி மாதிரி இதை கொண்டு வராங்க. சாத்தியம்தான். என்ன காரணம் அப்படின்னா, மது விற்பனை எப்படி கட்டுக்குள்ளே இருக்குது? அங்கே வந்து நம்முடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பார்த்து தான் அவங்களும் ஒரு சில வரையறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் கூட ஆந்திராவில் அதிகமாக அண்ணன் சொன்ன மாதிரி அங்கேயும் மது பயன்பாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குது. இல்லை, முன்னோடி இல்லை, டாஸ்மாக் நிறுவனத்தை வைத்து நான் சொல்ல வரல. ஆந்திராவில் வந்து விற்பனை இப்போ தனியார் மயமாக தான் இருந்தது. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நடைமுறைகளில் வந்து கொஞ்சம் அதற்கான கட்டமைப்புகளை கொண்டு வந்து அதுவும் சொல்லியிருக்காங்கல்ல, தனியார் மயமாக தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டெண்டர் எடுக்கணும் எல்லாமே, அந்த டெண்டர்ல 10% கல்லிறக்கும் சமூகத்திற்கு கொடுக்கணும். நீங்க ஆந்திராவை சொல்லும் போது அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியும் கவனிங்க. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே தரமான மது தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தரம் இல்லைங்கிறீங்க? இல்லை, தரம் இல்லை அப்படிங்கிறத அப்போ அதான் கேள்வியாக தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னென்னா, மதுவிலக்கு கோரிக்கை வலுப்பெறுகின்ற சூழ்நிலையில் இந்த மதுவை நீங்கள் சொல்லக்கூடிய கட்டுக்குள்ளே கொண்டு வரது, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குவார்ட்டர் வந்து 99 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியுமா சார்? அது இல்லை. இப்போ என்னென்னா, நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு முதலாளியால் அது இல்லை, உங்களுடைய இது ரேட்டை குறைக்கும் போது அதிகமான பயன்பாடு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில். சரி,
அதாவது உங்களுக்கு நிறைய வியாபாரத்துக்காக வியாபாரம் அதை விற்பனை அதிகமாகலாம். ஆனால் நம்ம கேட்கறது என்னென்னா, இப்போ அதாவது மதுவை ஒழிக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு மதுவை தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதானே கோரிக்கையாக இருக்கும். ஒட்டுமொத்தமாகவே மதுவை ஒழிக்க முடியாது. அப்போ வந்து குடிக்கக்கூடிய குடிமகனுக்கு ஒரு தரமான மதுவை கொடுக்கணும். அடுத்த கோரிக்கை அதுதான். இப்போ நீட் தேர்வு வேணாங்கிறோம். இல்ல இது தரம் இல்ல, நீட் தேர்வு வேணாங்கிறோம். தரம் சார் கோடிஃபை பண்ணல. இல்லப்பா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தரம் குறைந்த, இப்ப நீங்க ஏன் தமிழ்நாட்டுல கேக்குறீங்களா தரம் குறைந்த மது? பொதுவா ஜெயக்கண்ணன்ட்ட கேக்குறேன், தரம் மதுவுல தரம்னா என்ன சார்? இல்ல நான் பொதுவா மது அருந்துவதில்லை. இல்ல பொதுவா மது இல்ல ஒரு கான்செப்டா இல்ல, தரமான மது என்கிறத வந்து மது அருந்தக்கூடிய நபர்களை கேட்கணும் ஒன்று. இன்னொன்று, நான் பொதுவான செய்தி, அதாவது நான் படித்ததை வச்சு சொல்றது என்னன்னா, மது என்பது போதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குன்னு, அதில் கலந்து இருக்கக்கூடிய அந்த அண்ணன் சொல்கிறாருல மூலப்பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க வேண்டும். இதை வந்து கண்காணிக்க வேண்டியது அது கெமிஸ்ட்டுங்கன்னு சொல்ல, வேதிப்பொருட்களை ஆய்வு செய்யக்கூடியவங்க பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். செய்தி என்னென்னா, மிகப்பெரிய ஆளுமைகளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிறுவனங்களில் இருக்கக்கூடியது தரம் குறைந்த மதுவாக இருக்குது. நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருக்குது. செய்தி என்னென்னா, டாஸ்மாக் நிறுவனத்தில் வரக்கூடிய அந்த மது வகைகளை அந்த இதுலேயே பார்த்து கலப்படம் இருக்கிறது. எப்படி வந்து உங்களுக்கு நாட்டு சாராயத்தில் கள்ளச்சாராயம் வந்தது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மது கடைகளில் டாஸ்மாகில் விற்பனை ஆகக்கூடிய மதுவிலேயே கலப்படமான மது வகைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு செய்தி என்னென்னா, இங்கு குடிமகன்கள் வந்து அதிகப்படியான மதுவை வந்து தொடர்ச்சியாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் அருந்தக்கூடிய, டாஸ்மார்க்ல அக்கௌண்ட்ல வராத மது பாட்டில்கள்லாம் விற்பனை செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு இப்போ இந்த இடத்துல அண்ணன் ஒரு சொன்னார் இல்லையா, அந்த டாஸ்மாக் கடையுடைய சங்கத்து சிஸ்டம்ஸ் சொல்லியிருக்காங்க கருஜேக்கன், அதை பார்த்துடலாம். அதாவது அவங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, 50 to 85 லட்சம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம், அதுல 20% லாபம் வச்சுக்கலாம். இப்படிங்கிற ஒரு தனியார்ட்ட கொடுத்தாலும் அதுக்கான ஸ்லாப்ஸ் எல்லாம் கிளியரா மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? இப்போ கல் இருக்கக்கூடிய சமூகம் என்ன செய்யறாங்க, எங்களுக்கான தொழில் பாதிக்கப்படுது, நாங்க நலிந்து போய்விட்டோம் சொல்றாங்க, அவங்களுக்கும் இதுல ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டா ஒரு துறையை எப்படி இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஏன் ஒரு வடிவம் கொண்டு வரலாம்? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லக்கூடியது அந்த யோசனை செல்லவில்லை. சந்திரபாபு நாயுடுக்கு உதித்தது ஏன் தமிழ்நாட்டுல வரலன்னு? இல்லை, இப்போ நீங்கள் இன்னொரு செய்தியும் பார்க்கணும். அதாவது இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஆந்திரா வந்து நமக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிடாதீங்க. தமிழ்நாட்டுடைய பல சமூக நல திட்டங்களை இதே சந்திரபாபு நாயுடு எங்களுடைய முன்னோடி திட்டம் முன்னோடி திட்டம் நீங்க சொல்லியிருக்காரு. வேண்டாம், நான் டாஸ்மாகியா முன்னோடியா இல்லைன்னு கேட்குறேன். அதை வந்து நீங்கள் சொல்கிறது ஆந்திராவுடைய திட்டம் செயல்பட்டால் அது இன்னும் வரவே இல்லை. வந்ததுக்கு பிறகு அது சரியாக செயல்பட்டால் அதை பின்பற்றலாமா என்னன்னு இல்லை. அந்த வடிவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாடல் ஸ்ட்ரக்சர் இந்த அறிவித்திருப்பது ஆமாம், அது வந்து உங்களுக்கு வடிவமைப்பு அந்த டிராஃப்ட் நல்லா இருக்கு. சரி, அப்போ தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை கேட்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றேன், இது மாதிரி இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வேண்டாம், புதிய ஒரு வடிவத்தை கொடுக்குறேன், வாய்ப்பு அதனால அதை ஏன் கொண்டு வரல? இப்போ இங்க கொண்டு வரும்போது ஆந்திரா முன்மாதிரி மாநிலமா மாறிடும்ல, பரவாயில்ல, அதனால யோசிக்க மாட்டாங்க. நல்ல திட்டங்கள் எந்த மாநிலம் முன்னோடி மாநிலங்களா இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, அண்ணன் வந்து ஒரு டாஸ்மாக் நிறுவனத்துடைய ஊழியர்களுக்காக பேசினார்ல, அது சம்மந்தப்பட்டதை சொல்லி வரேன். இப்போ என்ன விஷயம்னா, ஆந்திராவில் சொல்லக்கூடிய நீங்கள் செய்தியிலே ஸ்ட்ரக்சராக வரும் பொழுது இங்கே டாஸ்மாகில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு முறைப்படியான சம்பளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக நம்மளும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு வந்து இந்த கலப்படம் செய்யறாங்க, அது செய்யறாங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக இல்ல திமுக இல்ல, நம்ம அதாவது தொழிலாளர்கள் சார்பா நம்மளே நிறைய காரணங்களை பேசியிருக்கோம். அதை வச்சு சொல்றேன், நம்ம விவாதிக்கிறோம். அரசு தான் செய்யணும்னு சொல்ல வரேன். இப்ப டாஸ்மாக் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அதிகமான உங்களுக்கு சம்பளத்தை முறைப்படி கொடுக்காத, குறைந்த சம்பளத்தில் பணியாற்றுறதுனால அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வருதுல்ல. சரியான முறையில் நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மாகை வந்து இப்போதைக்கு ஒழிக்க முடியாத முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னா, அதில் வந்து இப்போ எப்படி மது வகைகளை தரமான மதுவை கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோமோ, ஊழியர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சீர்திருத்தங்களில் சொல்கிறேன். கருக்கட்சிங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கலாம். நம்மளும் விவாதங்களில் நிறைய கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்கீங்க, நீங்களும் கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்காங்க. அதை முன்மாதிரியா ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு செயல்பாடு வந்திருக்கிறது மிக சிறப்பாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் போராடி கொண்டு இல்ல மக்கள் போராடி கொண்டு இருக்காங்க. நீங்களும் நாங்களே இல்ல, டாஸ்மாக் விற்பனையாளர்கள் பல ஆண்டுகளாக போராடி. நீங்க சொல்லக்கூடிய கேள்வியிலே என்னன்னா, தமிழ்நாடு முற்றிலும் மதுவிலக்கு கேட்டு போராடிட்டு இருக்கோம். அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகல. திமுகவா? திமுக போராடலங்க. யார் போராடுறாங்க? சார் இருக்கக்கூடிய யார் போராடுறாங்க? பொதுமக்களுக்கான சிந்தனை தமிழ்நாட்டுல மதுவிலக்கு வேணும்னு இருக்கா இல்லையா?
போராடுறாங்களா, களத்துல இறங்கி பெண்களுக்கான வந்து அவங்களுடைய கோரிக்கை வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இந்த மாதிரி மதுவில் போதைக்கு அடிமையாயிருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ₹1 கூட எடுத்துட்டு போறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இருக்குது. இதற்கான மாற்று ஏற்பாடு என்னன்னா, இப்போ நான் மதுவிலக்கு கோரி போகும்போது நான் எப்படி வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும்? தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ட்டு மதுவிலக்குத்துறை அமைச்சர் 2020 அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாங்க, மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாங்க. வேணும்னா நீங்க மதுவிலக்கை கோரி ஒரு மாநாடு நடத்துங்க, எங்க கட்சியில இருந்தே 2 பேரை அனுப்புறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அரசியலுக்காக பேசக்கூடாதுங்க. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இல்ல அரசியல் படுத்தப்படணும். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன், அரசியல் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிறது போல எடுத்த எடுப்புலயே மதுவிலக்கு கொண்டு வந்துட முடியாது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது சார் அண்ணாவுடைய கோரிக்கை மதுவிலக்கு தானே சார்? அவரும் மதுவிலக்கு தான் பேசுறாரு. எடுப்புன்னு சொல்றீங்க. 1967 இருந்து நீங்க 2024 வரைக்கும் இது வரைக்கும் யாருமே மதுவிலக்கு கொண்டு வரனா இந்த மது விற்பனை மூலமா வரக்கூடிய தொகைக்கான மாற்று ஏற்பாடு இது வரைக்கும் சொல்லல. யாராவது சொல்லிருக்காங்களா? மாநிலங்கள்ல இது நடைமுறை இல்ல, யாரு சொல்லிருக்காங்க சொல்லுங்க. ஏன் நீங்க தானே சார் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் உருவாக்கணும். மது விற்பனைக்கு இதுல வந்து எங்களால மது விற்பனை மூலமா பீகார்ல எப்படி செயல்படுத்துறாங்கன்னு இந்த தமிழ்நாடு அரசு போய் பார்த்துட்டு வரணும். ஒண்ணுங்க, குஜராத்ல எப்படி செயல்படுத்துறாங்கன்னு அங்க போய் பார்த்துட்டு வரணும். நாகாலாந்துல எப்படி செயல்படுத்துறாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய மது விற்பனையை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருப்பதால் நீங்க சொல்றதுக்கான அடுத்த கட்ட முயற்சிக்கு தான் போக முடியும். திரு ஜேம்ஸ், இங்க அரசு கிட்டத்தட்ட நீங்க அரசு ஊழியர்கள் மாதிரி இருக்கிறீங்க, பட் பெர்மனன்ட் இல்ல, அரசு ஊழியரும் இல்ல அப்படிங்கிற சூழல். ஆந்திராவுல ஒட்டுமொத்தமா ஒரு தனியார் கட்டமைப்புல தான், அரசினுடைய வழிகாட்டுதல்ல தனியார் கட்டமைப்புல தான் மதுபானத்துறை இயங்குதா? தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்க வழி நடத்தக்கூடிய எம்டி வந்து அரசு ஊழியர், IAS ஆபீசர், SRM அரசு ஊழியர், DM அரசு ஊழியர். அப்ப அத விற்பனையாளர்கள் மட்டும் தனியார்ன்றது அரசு ஊழியரா? அரசு ஊழியருக்கு இணையான சம்பளமே இது வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டுல. நாட்டுல வந்து ஆந்திராவில 99 விற்கிறாங்க. அது முக்கிய. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? நடத்தக்கூடிய அரசு வந்து சாராயத்தை நடத்துறது மிக அவமானமான விஷயம். அதுக்கு ஏதாவது காரணம் அரசு சொல்லும்ல. நீங்க 2000 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. 2001 பிறகுல இருந்து அரசு ஏதாவது காரணம் பதில் சொல்லியிருக்குள்ள. உங்களை ஏன் நிரந்தர பணியாளர்களாக வைக்கவில்லை, உங்களுக்கு ஏன் சம்பளம் அதிகப்படுத்தவில்லை அப்படிங்கிற பதில்களை சொல்லி இருக்கும்ல நீங்க போராடுகிற போது. நாங்க கடந்த ஆண்டு வந்து போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சோம். விற்பனையாளர் சங்கத்தின் சார்பாக சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சோம். அமைச்சர் வந்து நேர்ல கூப்பிட்டு உங்களுடைய சம்பள உயர்வு வந்து இன்னும் 6 மாதத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு அளிக்கப்படும் அமைச்சர் சொன்னாரு. டாஸ்மாக் MDயும் வந்து பரிசீலனை பண்றாங்கன்றது சொன்னாரு. இதனால் வரைக்கும் டாஸ்மாக் ஊழியர்களுடைய விஷயம் வந்து தமிழ்நாடு அரசு எந்த விதமான முன்னேற்றமும் அந்த ஊழியர்களுக்கு இல்லை, இந்த நாள் வரை இல்லை. ஒருவேளை அரசு டாஸ்மாக் ஊழியர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கினால், ஒருவேளை மதுவிலக்கு நாளைக்கு கொண்டு வந்தா இந்த ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்வது, இந்த பணியாளர்களுக்கு எல்லாம் மாற்று பணி என்ன கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலையில அப்படி வச்சிருக்கிறாங்களா நிரந்தரப்படுத்தாம? ஒன்னும் சங்கடம் இல்ல சார். வருவாய்த்துறையில போடலாம், எவ்வளவு டிபார்ட்மெண்ட் போட வேண்டியது சார். சத்துணவு இருக்கு, எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு போடணும்னா அவங்களுக்கு. இப்ப ஏற்கனவே முதல்வர் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட முதல்வர் வந்து சரி நீங்க சம்பளம் அதிகப்படுத்துறது கேக்குறீங்கல்ல, நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்கள் அப்படிங்கிறதுக்கு 10 ஆண்டு 75,000 அரசு ஊழியர்களை நான் என்னுடைய இந்த 2 ஆண்டுகள்ல பணி நிரப்பப்படும் சொல்றாரு. அப்போ ஏன் அது சாத்தியமாகாது? தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்களை மாற்று பணி ஏன் வழங்க முடியாது? கண்டிப்பா அரசு நினைச்சா கண்டிப்பா மாற்று வழி பண்ண முடியும் அரசால. ஆனா மனம் இருக்கணும். வாசுதேவன் சார், சூழல் வருது அப்படின்னு சொன்னா காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் வர வேண்டும். ஆனா அந்த மாற்றம் அப்படிங்கிறது கரு ஜெயக்கண்ணன் சொன்ன மாதிரிதான், விலை குறைப்பு, தரம் குறைவு, தரம் அதிகம் விலை குறைவு அப்படின்னு சொல்லுகிற போது மது அருந்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கன்சப்ஷன் ரேட் இன்னும் அதிகமாக தானே ஆகும். அவர் சொல்றாரு நிறைய குடிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. இவரு இந்த இது ஷாஷா வந்தது இல்லையா, டெட்ரா பேக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது 1989 2002 2 வருஷமும்
டெட்ரா பேக்ல வந்ததுக்கு அப்புறமா உடனே அது நம்ம மாநில அரசு அதை பின்வாங்கிச்சு, அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அந்த திட்டத்தை. இப்போ நம்ம முதல்வர் இவர் முத்துசாமி சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு 90 ml பேக்கெட் வந்து இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அதே நான் சொல்றேன், இது வந்து அதிகமாக பரவலாக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தானே தவிர மக்களை மதுவில் இருந்து வெளியே கொண்டு வரணும். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுல இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போது மக்களுடைய சுகாதாரத்தை, ஆரோக்கியத்தை நாட்டின் அரசு மேற்கொள்ள வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எல்லாம் வந்து ஒரு மருத்துவ ரீதியான அளவில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மத்திய அரசினுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது, மாநில அரசினுடைய பொறுப்பும் கூட. அதனால இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, மத்திய அரசு ஒரு தேசிய அளவில் ஒரு கொள்கை கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னு கேட்டா இப்போ பல்வேறு மாநிலங்கள்ல அந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆல்மோஸ்ட் 1967 வரைக்கும் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் அரசுகளே இருந்த போது கூட நேருவோ இல்லைன்னா இந்திரா காந்தியோ லால் பகதூர் சாஸ்திரியோ அந்த கொள்கையை கொண்டு வரல, ஆல் இந்தியா லெவல்ல கொண்டு வரல. அப்போவே என்ன காரணமா இருந்துச்சு சொன்னா, அவங்க ரெண்டு விதத்துல தான் அவங்க வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. சார் அப்ப இவ்வளவு கோரிக்கைகள் வலுத்துதா? அப்ப இவ்வளவு இருக்கல, இவ்வளவு கோரிக்கைகள் அவ்வளவா இருக்கல. அப்ப கொண்டு வராத காரணம் அப்கோர்ஸ் தமிழ்நாடு, குஜராத், தமிழ்நாட்டுல வந்து அப்பப்போ இருந்தது, அப்பப்போ இருக்கல, அவ்வளவுதான். மற்றபடி குஜராத், நாகாலாந்து அண்ட் பீகார்ல அது தொடர்ச்சியா இருந்துட்டு இருந்தது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, அவங்க ரெண்டு விதத்துலதான் அவங்க வந்து இது பண்ணாங்க. ஒண்ணு, இது வந்து மாநில அரசினுடைய அதிகாரமா இருக்கட்டும், அது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது வரி வருமானம். நான் என்ன கேட்கிறேன், பீகார்லயும் நாகாலாந்துலயும் குஜராத்லயும் எப்படி அந்த மது விற்று வரும் வருமானத்தை அவர்கள் தவிர்க்கிறார்கள், அது இல்லாம எப்படி அவங்க பட்ஜெட் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த 99 ரூபீஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி ஃபீசிபிளா, அதாவது பொருளாதார முறையில அது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டா இட் இஸ் பாசிபிள். அது இந்த நான் சொன்ன மாதிரியே மூலப்பொருள்கள், அது உற்பத்தி செலவு, வரிகள், இது மூணையுமே அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ ஜேம்ஸ் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை வாய்ப்பு நிரந்தரம் பண்ண முடியும் அப்படிங்கறது நான் சொல்றேன். டாஸ்மாக்ல எவ்வளவு உண்மையான சேல்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜேம்ஸ் சார் நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எவ்வளவு சேல்ஸ் ஆகுறது, எவ்வளவு அரசனுடைய கருவூலத்துக்கு போகிறது அப்படிங்கிறது 2021 செப்டம்பர் மாசம் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சரா இருக்கும் போதே ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதே கேள்வி இன்னைக்கும் எழுப்புறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து சரியான பதில் அரசினுடைய தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை. அதனால உண்மையிலேயே அவ்வளவு சேல்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அது எல்லாமே உள்ள கொண்டு வரணும், பில்லிங் சிஸ்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போ ஆந்திர பிரதேஷ்ல சொல்றாங்க பாருங்க, எனி பிராண்ட் 99 ரூபீஸ் அப்படின்னு. அது வந்து உண்மையிலேயே இட் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் அவங்க வந்து அந்த வரியை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. வரி கம்மி பண்ணிட்டு அதை சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த வரி இழப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி மேக்கப் ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய இதனுடைய சமூக தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். சார் ஜெயகன், நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் முதல் சுற்றில், நம்ம வேற டைவர்ட் ஆகிட்டோம். எல்லா தரமான பொருட்களும் ஒரே விலையில் கொடுக்கறது எப்படி சாத்தியப்படும்? இல்லை, அதுக்கு தானே நிர்வாகத்தில் வந்து இப்போ சாத்தியப்படும் அப்படின்னா தனித்தனி கம்பெனி, தனித்தனி முதலாளிகள், தனித்தனி ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. இதுக்கு எப்படி நீங்கள் சேம் ப்ரைஸ், ஏன்னா அதுக்கு இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலையை பொறுத்து தான் ஒவ்வொருடைய அளவுகளுக்கும் நம்ம விலை வைப்போம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லை, அதுதான் உங்களுக்கு வந்து அதை ஒரு சீலிங் சொல்கிறாங்க இல்லையா, அரசு வந்து ஒரு முடிவு பண்ணிருச்சுன்னா அதுக்குள்ளே தான் கொண்டு வர முடியும். எத்தனை இடத்துல இருந்து கொண்டு வந்தாலும் 99 ரூபாய்க்குள்ள. ஆமா, 99க்குள்ள ஒரு குவார்டர் பாட்டில் 180 ரூபாய்க்கு விற்கிது. நீங்க 99 ரூபாய் கொண்டு வரணுங்கிறீங்க. இன்னொரு பாட்டில் 130 ரூபாய்க்கு தான் விற்கிது, அதையும் 99 ரூபாய்க்கு தான் கொண்டு வர வைக்கிறீங்க. அப்ப 180ல உள்ள 99க்கு வருது அப்படின்னா அதனுடைய தரம் குறைய தானே செய்யும். இல்ல எப்படி மேனேஜ் பண்ண? இல்ல நீங்க எப்படி, அதாவது நான் அப்படியே நீங்க சொல்றதுக்கு அப்படியே எதிராக சொல்றேன். எப்படின்னா ஏற்கனவே அது வந்து 99 100 ரூபாய்க்கு கீழே தான் இருந்திருக்கலாம், அதிகப்படியான உங்களுக்கு ரேட்டில் விற்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே அதிகமாக விற்கிறாங்க. இல்லை, அது நான் கேட்குறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடி பதில்.
இங்கே ஏன் விற்கிறாங்கங்கிறதுக்கு அதற்கானது அரசு கொள்கையை தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு அரசு நீங்கள் சொல்கிறீங்களா 100 ரூபாய் கீழே முடியும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதோடைய அடக்க விலை 100 ரூபாய். இப்போ அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க 130 ரூபா 140 ரூபானா அதை வந்து ஒரு கணக்கில் 180 ரூபா வரைக்கும் போகுது. அதை 99 அதாவது 100 ரூபாய்க்கு கீழே தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாக வரும்போது தனியார்கிட்ட கொடுத்து அந்த தனியாருக்கு ஒரு கொள்கையை கொடுக்குற அளவுக்கு அரசு தெளிவா செயல்படுறாங்க. இல்லை இப்போ இங்க கல்வியை தனியார்ட்ட கொடுத்துட்டு மதுபானத்தை அரசு வைத்திருக்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீண்ட அதே போன்று நீங்க கல்வி அன்னைக்கு தனியார்ட்ட கொடுத்துட்டீங்களோ அங்க கல்வியில பல பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு என்சிசி மாஸ்டர் வராரு, ஏதோ ஒரு ஸ்கவுட் மாஸ்டர் வராரு, அதனால பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ இது போன்ற சூழல்களை தவிர்க்கிறதுக்கு நீங்க டாஸ்மாக தனியார்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு நீங்க ஒரு கொள்கை வடிவு பண்ணி அதை ஒரு மானிட்டர் கமிட்டி போட வேண்டியதானே பண்ணலாம். அதாவது சந்திரபாபு நாயுடு மேனேஜ் பண்றது மாதிரி தமிழ்நாட்டுல மேனேஜ் பண்ண முடியாதா? இல்லை, நீங்கள் இதற்கு வந்து எடுத்தெடுப்பில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய முதல்ல ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். முதல்ல சாராய விற்பனையோ கல் விற்பனையோ வந்து முன்னாடி ஆரம்ப காலத்தில் தனியாரிடம் இருந்து அரசுடைய அங்கீகாரம் பெற்ற தொழிலாக எம்ஜிஆர் காலத்தில் மாறினது. சாராய கடைகளும் கள்ளு கடைகளும் அரசே நடத்தக்கூடிய சூழலில் இருந்தது. அதன் பிறகு பின்னாடி வந்து டாஸ்மாக் நிறுவனம் என்பதை ஆரம்பிக்கப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. திரும்ப வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் டாஸ்மாகை வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றி மதுவை அதற்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்போ செய்தி என்னென்னா, ஒரு ஜெயலலிதா ஒன்று கொண்டு வந்து அதையும் திமுக ஃபாலோ பண்ணல. இல்லை சொல்லிடுறேன் முடிச்சிடறேன். அதாவது மது விற்பனையில் வரக்கூடிய வருமானத்தை சரியான முறையில் முறைப்படுத்துவதற்காக தனியார்கள்ட்ட வந்து அந்த பாரில் மற்றபடி பல இடங்களில் வந்து இது கான்ட்ராக்ட் எடுக்கிறதெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்த போது தான் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை அவங்க தான் கண்காணிக்க முடியல, அரசு கொண்டு வந்தாங்க. எந்த அரசாலையும் கண்காணிக்க முடியாது. அதன் பிறகு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்ல ஸ்கீம்ஸை நம்ம கொண்டு வர வேண்டியதானே. இல்லை, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்காக சொல்கிறேன். டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் முறைப்படுத்தப்பட்டதோ இந்த வருமானத்தை முறைப்படுத்துறதுலையோ எந்த தவறுமே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். டாஸ்மாக் நிறுவனம் கொண்டு வந்தாச்சு சார். நீங்க இல்லை ஒரு செய்தி சொல்கிறேங்க. நீங்க திருச்சியில இன்னும் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மார்க் பில்லிங்குள்ள வராத எத்தனையோ பாட்டில்கள் விற்கப்பட்டு அந்த மதுவை குடித்து மருத்துவமனைகளுக்கு சென்றவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க தானே நான் சொல்லக்கூடியது. அதில் ஒட்டிருக்க லேபிள் வேற. இல்லை, மது விற்பனை சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக கலப்பட மது வருகிறதா, மதுவை மாற்றி வைக்கிறதா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழே இறங்கக்கூடிய அதிகாரிகள். செய்தி எல்லாமே டெம்பரரியா வச்சிருக்கீங்களா? இல்லை, அதிகாரிகள்லாம் அவர் சொல்ற மாதிரி அதிகாரிகள்லாம் அரசு ஊழியர்களாக தான் இருக்காங்க. ஊழியர்கள் மட்டும்தான் உங்களுக்கு அரசு ஊழியர்களாக மாற்றப்படல. மதுபான கடை கூட வந்து அரசு மதுபான கடை தான். அதெல்லாம் செய்தி என்னன்னா, இதை வந்து முழுமையா இப்போ அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு, அதை வந்து முழுமையா வந்து அரசு நிறுவனம்னு சொல்லிட முடியாது. குவாசி கவர்மெண்ட் தான் அது. சரி, அது மாதிரியான ஒரு அதாவது டாஸ்மாக்ங்கிறது அரசுடைய நிறுவனம். பணிபுரிபவர்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணிபுரிகிறாங்க. சரி, இதுதான் செய்தி. திரு ஜேம்ஸ், 480 நாள் பணி புரிந்திருந்தா வந்து அவங்கள வந்து சட்டப்படி பணி நிரந்தரம் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் வழக்கு போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா அரசு போட்ட சட்டத்தை அரசு வந்து ஒரு நிலையாணைகள் கூட கிடையாது. அவங்களுக்கு ஒரு பணி நிலை ஸ்டாண்டிங் ஆர்டர் கூட அவங்க இந்த டாஸ்மாக் நிறுவனம் வைக்கல. அவங்கள ஈஸியா வந்து 6 மாசம் சஸ்பெண்டேஷனு 3 மாசம் பணி நீக்கின்றதெல்லாம் ஈஸியா பண்றாங்க. எந்த ஒரு நிலையாணைகளும் இது வரைக்கும் இல்லை. அவங்களுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து பண்றாங்கன்றதே தெரியல. தொழிலாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் கொந்தளித்து தான் இருக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு கூட ஒரு டாஸ்மாக் ஊழியர் வந்து வெட்டப்பட்டிருக்காரு. பணத்தை எடுத்துட்டு போகும்போது வெட்டப்பட்டிருக்காரு. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா வந்து 10 லட்சம் முதல்வர் அறிவிக்கிறாரு. அதே ஒரு டாஸ்மாக் ஊழியர் சமூக விரோதிகளால வந்து அடிப்பட்டோ வெட்டுப்பட்டோ இறந்தப்போ என்ன அவங்களுக்கு நிதி, எந்த நிதியில இருந்து தராங்க? ஒண்ணுமே இல்ல. சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலி அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு துறை வாரியாக நிர்வாக சீர்திருத்தம் கொண்டு வந்து அந்தந்த துறையும் ப்ராஃபிட் மேக்கிங்கா பண்ணணும். ஆக்சுவலி நீங்க வந்து கல்வித்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இட் இஸ் நாட் அ ப்ராஃபிட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட். வேற எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா ப்ராஃபிட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் தான். நீங்க வந்து அரசே கொள்முதல் பண்ணி அரசே விற்பனை பண்றது அப்படிங்கிறது ஒரு வியாபார பேட்டர்ன், அதாவது பிசினஸ் பேட்டர்ன். இன்னொன்னு பேட்டர்ன் வந்து இப்போ ஆந்திர பிரதேஷ்ல, கர்நாடகால, மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி இப்போ டெல்லியில பண்ணினாங்களே.
தனியார்களுக்கு கொள்கை சாராய கொள்கையை மாற்றி தனியார்களுக்கு கொடுத்து அவங்க மூலமா லைசன்ஸ் ஃபீ அதெல்லாம் வசூலிக்கிறது. அதனால இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஜேம்ஸா கரெக்டா நோட் பண்ணிக்கிங்க, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபரிமிதமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான துறை. அந்த துறையினுடைய லாபத்தை வைத்து இந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியும், மற்ற சலுகைகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இதேதான். விற்பனையாளர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்னு நீங்க கொண்டு முடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி ஜெயக்கண்ணன், சுருக்கமா நிறைவான கருத்து. பொதுவான தேசிய அளவில் மதுபான கொள்கை வகுக்கப்பட வேண்டும். மதுவின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை அதற்கு மாற்று ஏற்பாடு என்னங்கிறத அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம். அதை வரைக்கும் வந்து இப்போ மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் மது விற்பனை இருந்தால் மதுவை தரமான மதுவாக கொடுக்க வேண்டும். அது விலை குறைந்த அடிப்படையில் கொடுத்தாலும் கூட அது தரமான மதுவாக கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு முடிவு எடுக்க முடியும்னா கூட மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்றீங்க. நான் சொல்றது என்னன்னா, பிற மாநிலங்கள் எல்லாம் ஆந்திர அரசு கொண்டு வந்த திட்டத்தை பற்றி பேசுகிறோம். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலே சொன்னீங்க இல்லையா? அது நான் சொல்றது மதுவிலக்குக்காக தேசிய கொள்கை சொல்றேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் கொண்டு வரக்கூடிய இந்த சரியான முறையில், அதாவது குறைந்த அளவில் தரமான மது கொடுக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரலாம். நன்றி நன்றி. குவார்ட்டர் விலை 99 ஆந்திராவால் முடியுமானால் தமிழகத்தால் ஏன் முடியாது? சார்ந்த விவாதத்தில் 3 கருத்துரையாளர் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தாங்க. வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன், டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்திலிருந்து திரு ஜேம்ஸ். மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.